ஆர்ஜே பாலாஜியோடைய ஆக்டிங் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே போக போக வந்து அப்படியே ஒரு ஃபயரான கேரக்டர் மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு எலிவேஷன் அவரோட ஆக்டிங்ல தெரிஞ்சுதான்னு கேட்டா பெருசா வந்து நமக்கு இம்பாக்ட் ஆகல. ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களை வந்து ஒரு ஹீரோவா பாக்குறத தாண்டி ஒரு நல்ல ஒரு ஒரு ஜாலியா ஒரு வைபான இவரா வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த படத்துல அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எலிவேஷன் அப்படின்னு வரும்போது ஆக்டிங் வைஸ் மனுஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா அந்த ஒரு எலிவேஷன் வேணும்ல. இந்த கதைக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கிராஃப் இப்படியே போய் அந்த கிராஃப் இப்படி தூக்குறாங்க அப்படின்னும் போது அங்க ஒரு எலிவேஷன் வேணும். அந்த அக்ரெசிவ்னஸ் வந்து கொஞ்சம் ஓவர்லோட் ஆகணும். அங்க வந்து மேபி கொஞ்சம் லைட்டா ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கு. மற்றபடி அவர் இன்னசென்டா நடிச்சது வந்து சூப்பரா இருந்தது. அந்த அக்ரெசிவ் டைம் மட்டும் கொஞ்சம் லைட்டா வந்து லோ ஆன மாதிரி ஐ பர்சனலி ஃபீல். ஹீரோயினுக்கு இந்த படத்துல பெருசா ரோல் இல்ல, அது யார் வேணாலும் பண்ணிருக்கலாம். ஒரு நியூ ஃபேஸை கூட கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் கொண்டு வர்றது படம் ஓட வைக்கிறதுக்காக மேபி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் கேரக்டர் ஒரு புது ஃபேஸ், ஒரு நல்ல எப்படி சொல்றது, ஒரு நல்ல குட் லுக்கிங்கான ஒரு ஃபீமேலை நீங்க கொண்டு வந்தாலே ஓகே, இந்த படத்துக்கு அதுவே போதுமான அளவு நினைக்கிறேன். ஹீரோயினை பத்தி பெருசா மென்ஷன் பண்ற அளவுக்கு இதுல அந்த அளவுக்கு சீன் ஸ்கோப் இல்லாம. செல்வராகவன் சார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராயன் படத்தை செல்வராகவன் சாரை பார்த்திருப்போம். லுக் வைஸ் அவரோட அந்த ஒரு தென்னவுட்டா இருக்கட்டும், அந்த ஒரு நக்கலா இருக்கட்டும், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராயன் படத்துல பார்த்திருப்போம். அண்ட் அதே கேரக்டர் தான் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை பத்தி மாஸ் ஏத்துறதை தாண்டி அவரை சுத்தி இருக்கவங்க ரொம்ப மாஸ் ஏத்துவாங்க. அது ராயன் படத்துல இருக்காது. இந்த படத்துல அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து லைட்டா ஏத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு இன்னுமே வந்து செல்வராகவன் சாரை வந்து இன்னும் ஒரு மாசா அக்ரெசிவா இன்னும் பூமா காமிச்சிருக்கலாமோ அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எதனால சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஜெயில் ரிலேட்டடா ஒரு பிரிசன் ஓரியன்டான ஒரு ஃபிலிம். ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள ஒரு பெரிய வில்லனா வந்து செல்வராகவன் சாரை காமிக்கிறாங்கன்னா இன்னும் ஒரு எலிவேஷன் வேணும். இன்னும் அந்த ஒரு பூமா அந்த ஒரு வில்லனிசம் வந்து பயங்கரமா வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு இல்லையோ, மேபி இன்னும் செல்வராகவன் சாரோட ஃபுல் பொட்டன்ஷியலை உறிஞ்சிருக்கலாமோ டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஜெயில் ரிலேட்டடா நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஆனா இந்த படத்துல அந்த ஒரு ராவா காமிச்சு என்னென்ன இருக்கோ அதை வந்து ரொம்ப பூசியும் மலுப்பாமையும், ஆனா அதே விஷயத்த மக்களுக்கு இதெல்லாம் ஜெயிலுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து நல்லா காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா ஆர்ஜே பாலாஜி இன்னசென்ட்டா நடிக்கிற ரோல் வந்து இந்த படத்துல கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்கு. ஏன் அந்த இன்னசென்ட்டா நடிக்கிறது ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா கதை வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்கணும். என்ன கதை இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலா ஹீரோட ஆக்டிங் எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு கதை வந்து ப்ரெடிக்டபிளா இருக்கும். இதுல அவர் இன்னசென்ட்டாவே நடிச்சு திடீர்னு ஒரு கேரக்டர் லைட்டா மாறுற மாதிரி இன்டர்வல் அப்போ கால் மேல கால் போட்டு நீ உட்கார்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் லைட்டா மக்களுக்கு வந்து என்ன கதை அடுத்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்லேயே வைக்க இருந்தது. ஸோ அது நல்லா இருந்தது. படத்தோட மைனஸ் அப்படின்னு வரும்போது ஸ்டோரியை வந்து இன்னும் பயங்கரமா காமிச்சிருக்கலாம். கிளைமேக்ஸை வந்து இன்னும் சூப்பரா ஒரு நல்ல ஒரு கிக்கா முடிச்சிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஹீரோவை கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்சனலா வந்து ஃபீல் பண்ணேன். ஒரு 150 ரூபா கொடுத்து இந்த படம் பாக்குற அளவுக்கு வர்த்தான்னு கேட்டா டெஃபினட்டா வர்த் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா வந்து இது வந்து எப்படி சொல்றது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா வரேன், நான் நல்லா வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா வைப் பண்ணோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கான படம் இது கிடையாது. நான் ஜென்ரலா படத்துக்கு போவேன். எப்பயுமே படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அப்போ இந்த 150 ரூபா உங்களுக்கு கண்டிப்பா வர்த்தா இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 3.5 அவுட் ஆஃப் 5. ஏன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கு. அந்த ஸ்டோரியை வந்து இன்னும் நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே வைஸ் எனக்கு நல்லா தான் இருந்தது. கதையை கொஞ்சம் வந்து விறுவிறுன்னு எடுத்துட்டு போனாங்க. ஆனாலும் அந்த ஹீரோட ஒரு இன்னும் எலிவேஷன் அண்ட் அதே மாதிரி அந்த போலீஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த போலீஸை இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியா இன்னும் கொஞ்சம் இதுவாக காமிச்சிருக்கலாம். நட்டி சாரியும் வந்து வேஸ்ட் பண்ணிட்டா மாதிரி எண்ட் ஆஃப் த ஃபிலிம் நாங்கள் அப்படி ஃபீல் பண்ணிட்டோம். நட்டி சாரெல்லாம் வந்து நம்ம இன்னும் மாசா பார்த்து மகாராஜா படத்தெல்லாம் அவரை வந்து கடைசியா ஒரு ஒரு சின்ன ட்ரிக்கியா அவரோட கேரக்டரை மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றிருக்கலாமோன்னு ஃபீல் பண்ணேன். மற்றபடி ஓகே தான் படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.